இப்போது நான் இந்த விஷயத்த சொல்லும்போது கேட்டுட்டு இருந்தீங்க வச்சுங்க, எப்போ கேட்குறீங்கன்னு தெரியல, மேபி நைட்டு கேட்டுருந்தீங்க வச்சிங்களேன், நாளைக்கு மார்னிங் வந்து பல் விளக்குனீங்கன்னு ஒரு டவுட்டாக இருக்குது, என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஸோ இப்போ ஒரு லண்டனில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்ம பல்லை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம டூத் பேஸ்ட் செஞ்சோம்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? ஹியூமனோட ஹேரு, ஹியூமனோட நெயில்ஸு, ஷீப்போட உள், ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டாக செஞ்சோம்னா நம்ம அதுக்குள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குதாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கிடைக்கும் போது என்ன ஆகுனா நம்ம பல்லோட ஸ்ட்ராங்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஏர்லியர் ஸ்டேஜில் நம்ம பல் வந்து சொத்தையாகவும் இருக்கிறதுக்கு தடுக்குதான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கெராட்டின் அப்படின்ற ஒரு மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதான். இது வந்து ஒரு டென்ஸ் கோட்டிங் வந்து நம்ம பல்லை சுற்றி ஃபார்ம் ஆகிறதுனால ஒரு எனாமல் கோட்டிங் மாதிரி நம்மளுக்கு வந்து பல்லுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குதான். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா ஷீப்போட உள்ளில் தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். ஹியூமனோட ஹேரும் நெயில்ஸ் வந்து ட்ரை பண்ணல. ஸோ ஷீப்போட உள்ள வச்சுட்டு எடுத்துருக்கும் போது இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரோட்டீன் பேஸ்டு கிறிஸ்டல் லைக் எனாமல் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மூலிமா நிறைய கால்சியமும் பாஸ்பேட்டும் நம்ம பல்லுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்துச்சுன்னா இந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே பல்லு விழுந்துருது இல்லையா? ஸோ பிளாஸ்டிக் டீத் வந்து மாற்று டீத்தாக வைக்கிறாங்க, அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. முக்கியமான விஷயம், மார்க்கெட்டில் இன்னும் 2 to 3 இயர்ஸில் இது வரப்போகுது, சரிங்களா? ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம், எல்லாமே ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் வரும். எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்தோன்னா மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.